பொதுவாகவே நிறைய பேர் கேட்குறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் வந்து வேலை கிடைக்குமா? இப்போ உள்ள காலகட்டம் மீன ராசியில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது. இருந்தாலும் இயல்பாகவே உங்கள் ஜாதகத்தில் நீர் ராசிகளில் நிறைய கிரகங்கள் இருக்குது. அதாவது கடகம், விருச்சிகம், மீனம், இந்த மூணுமே நீர் ராசிகள், ஃபாரின் ராசின்னு சொல்லுவோம். உங்களோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9ஆம் இடம் நல்லா இருக்குது, 12ஆம் இடம் நல்லா இருக்குது, 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. இந்த கடக, விருச்சிக, மீனத்தில் கிரகம் இருந்ததுனாலே இயல்பாகவே நீங்கள் வெளிநாட்டில் தான் இருப்பீங்க, வெளியூர்களில் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இயல்பாகவே உங்களோட முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதிரி இல்லாதவங்க இந்த அட்லீஸ்ட் ஒரு கிரகம் 2 கிரகமாவது இண்டிகேட் பண்ணும். அப்படி இருக்கவங்க மட்டும் தயவுசெய்து முயற்சி எடுங்க. அருகில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கிட்ட ஏதாவது பிள்ளையார் கோயில் இருந்தால் அங்கே போய் விளக்கு போடுங்க. அதே மாதிரி ஏரோப்ளைன் போகிற தன்மையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அடிக்கடி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி யாராவது இந்த ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறவங்க, ஃபாரின்லேருந்து வர்றவங்க, இங்கே வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணுறது, இந்த ஏர்போர்ட் மாதிரியான இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருது, இதை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சொல்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். இதை கீழே ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100% வெளிநாடு யோகம்ங்கிறது கிடைக்கும்.